வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் புதிய புயல் உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். புதிய புயலுக்கு ஏமன் நாடு பரிந்துரைத்த டித்வா என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. டித்வா புயல் மேலும் வலுவடைய தற்பொழுது வரை காரணிகள் ஏதும் இல்லை. புயலாகவே தொடர்வதாகவும் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் அமுதா தகவல். தஞ்சை, திருவாரூர், நாகை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். தென்மண்டல வானிலை ஆய்வாளர் மைய இயக்குநர் அமுதா தகவல். தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட். டித்வா புயல் காரணமாக அதிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். கடலோர பகுதிகளில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும் என்றும் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா அறிவுறுத்தல். டித்வா புயல் எச்சரிக்கையையொட்டி நாகை, பாம்பன், தூத்துக்குடி, காரைக்கால் உள்ளிட்ட துறைமுகங்களில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். புதுச்சேரி துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்பு. அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு உடனடியாக கண்காணிப்பு அதிகாரிகள் அனுப்ப வேண்டும். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரண மையங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். மழைக்காலங்களில் ஏழைகள் பாதிக்காதவாறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். கட்சித் தலைவர் விஜய் கட்சி துண்டு அணிவித்து உறுப்பினர் அட்டையை வழங்கி வரவேற்றார். தவேகாவில் இணைந்த செங்கோட்டையனுக்கு பொதுச் செயலாளருக்கு இணையான அதிகாரம். கட்சி சார்ந்த முடிவுகள் எடுப்பதில் விஜயுடன் நேரடி தொடர்பில் இருப்பார் என தகவல். தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்திருப்பது குறித்து வீடியோ வெளியிட்ட விஜய், 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையனின் வருகை தவேகாவுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நம்பிக்கை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்டிப்பிடித்து பாராட்டும் அளவுக்கு கட்சி பணிகளை செய்தவன் நான். தவேகாவில் இணைந்த செங்கோட்டையன் நெகிழ்ச்சி. எம்ஜிஆர், ஜெயலலிதா இல்லாத அதிமுகவின் இன்றைய நிலை வேறு. நான் என ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்பதை காட்டுவான் என்று இபிஎஸ் குறித்து செங்கோட்டையன் மறைமுக விமர்சனம். விஜய்க்கு வாக்களியுங்கள் என்று சிறு குழந்தைகளும் பெற்றோரிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றது. தமிழகத்தில் மாற்றம் தேவை என்பதால் தவேகாவில் இணைந்ததாக செங்கோட்டையன் பேட்டி. தமிழக வெற்றிக் கழகத்தின் உயர்மட்ட நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் நியமனம். அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுக்க தனக்கு உறுதுணையாக செயல்படுவார் என்றும் விஜய் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.
ஈரோடு, கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்ட அமைப்பு செயலாளராகவும் செங்கோட்டையன் செயல்படுவார். தன்னுடனும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்துடனும் கலந்தாலோசித்து கழக பணிகளை மேற்கொள்வார் என்றும் விஜய் அறிவிப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் செங்கோட்டையன் மரியாதை. தவிகவில் இணைந்த நிலையில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நினைவிடங்களிலும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஜனநாயக நாட்டில் கருத்து சொல்வதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உள்ளது. மற்றவர்கள் ஆளவே கூடாதா என்று கேள்வி எழுப்பிய செங்கோட்டையனுக்கு இபிஎஸ் பதில். தவிகவில் செங்கோட்டையன் இணைந்ததால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா புகைப்படத்துடன் தவிக அலுவலகத்திற்கு வந்த செங்கோட்டையன் 2026 தவிகவின் புனித ஆட்சி அமையும் என்றும் பேட்டி. செய்தியாளர் சந்திப்பின் போது செங்கோட்டையன் கழுத்தில் தவிக துண்டை போட்ட ஆதவ் அர்ஜுனா. செங்கோட்டையன் வேண்டாம் என்று தவிர்த்ததால் சலசலப்பு. அந்த அம்மா எம்பி இருக்கிறாங்க, அவங்கள உட்கார வைங்க. தவிகவில் செங்கோட்டையன் இணைந்தது குறித்த கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என்று பதிலளித்த நடிகர் ரஜினிகாந்த். ஜெயிலர் 2 படப்பிடிப்பு நன்றாக சென்று கொண்டிருப்பதாகவும் சென்னை விமான நிலையத்தில் பேட்டி. தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த செங்கோட்டையன். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். நாளை மறுநாள் சென்னையில் திமுக மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர் கூட்டம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த பெரிய கருப்பன் 1.2 கோடி அளவுக்கு சொத்து குவித்ததாக தொடரப்பட்ட வழக்கு. சிவகங்கை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் விடுவித்து தீர்ப்பு. சென்னை இசிஆர் மற்றும் ஓஎம்ஆர் பகுதிகளை இணைக்கும் வகையில் 204 கோடி ரூபாயில் உயர்மட்ட இரும்பு மேம்பாலம். புதிய மேம்பாலத்திற்கு தமிழ்நாடு மாநில கடலோர மண்டல மேலாண்மை ஆணையம் அனுமதி. பரங்கிமலை ரயில் நிலையத்தில் மாணவியை ரயில் முன்பு தள்ளி கொலை செய்த வழக்கு. கொலையாளி சதீஷுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். உளுந்தூர்பேட்டை அருகே சூடு வைக்கப்பட்டு சரமாரியாக கொடுமைப்படுத்தப்பட்ட 3 வயது சிறுமி. சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலன் ஆகிய 2 கைது. இலங்கையின் பதுளை மாவட்டத்தில் 6 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு 4 பேர் உயிரிழப்பு. 10க்கும் மேற்பட்டோர் மாயமானதாக கூறப்பட்ட நிலையில் நிவாரணக் குழுக்கள் தீவிர நடவடிக்கை. ஹாங்காங்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 55ஆக அதிகரிப்பு. மாயமான 300க்கும் மேற்பட்டோரை மீட்கும் முயற்சியில் தீயணைப்பு படையினர். அரசு வீட்டு வசதி திட்ட ஊழல் வழக்கில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு 21 ஆண்டுகள் சிறை. ஏற்கனவே மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் வங்கதேச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு.
சீனாவின் யூனான் மாகாணத்தில் ரயில்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 11 பேர் உயிரிழப்பு. சோதனை ஓட்டத்தின் போது தண்டவாளத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் மீது மோதியது குறித்து போலீசார் விசாரணை.